ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமை இன்னைக்கு நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். யாராச்சும் இந்த கேம் பார்க்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா உண்மையிலுமே ஒரு காஸ்ட்லி மிஸ் தான். என்னடா 50 ஓவர் கிரிக்கெட் போர் அடிக்குமேன்னு சொல்ற நிறைய பேருக்கு இந்த கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சீட்டோட நுண்ணில உட்காந்து பார்க்க வச்ச கேமா மாறிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் விளையாடுறப்போ ஏதாச்சும் நடக்கும்பா, இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இருக்குப்பா. அதுவும் குறிப்பா இந்த பெரிய டீம்ஸோட விளையாடுறப்போ கண்டிப்பா பயங்கரமா ஏதாவது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இன்னைக்கும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தானோட எழுச்சி பத்தி பேசிடலாம், அப்புறம் இந்த மேட்சோட ரிவ்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 2023 வேர்ல்டு கப்லேருந்தே, அதுக்கு முன்னாடிலேருந்து கூட வச்சுக்கலாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய சீரீஸ்லாம் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த 2023 வேர்ல்டு கப் ஒரு பெரிய டர்ன் அவுட்டா இருந்துச்சு. அந்த செமையான ஒரு சீசன் அவங்களுக்கு. அது குறிப்பா வந்து அவங்க லாஸ்ட்ல வந்து சில பாயிண்ட்ஸ்னால மிஸ் பண்ணாங்க. இத்தனை இதுக்குள்ள வந்து முடிச்சிருந்தா அவங்க வந்து உள்ள வந்திருக்க சான்சஸ் இருக்கு. அந்த அவேர்னஸ் இல்லாம தான் இது பண்ணாங்க. பட் அந்த ஆஸ்திரேலியா கேம் வந்து ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா முடிஞ்சிச்சு. ஆனா இவங்க விளையாண்டாங்க, ஆப்கானிஸ்தானை தோக்கடிச்சாங்க, இங்கிலாண்டை தோக்கடிச்சாங்க, பெரிய பெரிய டீம்ஸை தோக்கடிச்சு பல டீம்ஸை கதறலாம் விட்டாங்க. அப்படியே போனா வேர்ல்டு கப்ல T20 வேர்ல்டு கப்ல வந்து திடீர்னு செமிஃபைனல்லாம் போனாங்க. அந்த டீம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு மேட்ச் விளையாண்டாங்க, அதில் தோத்துட்டாங்க. சரி, இன்னைக்கு இங்கிலாண்டோடப்பா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இன்னொரு வாய்ப்பு இருக்கு, தோக்குறவங்க ஸ்ட்ரெயிட்டாவே வெளியில அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று நடக்க வேண்டிய மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழைனால ரத்தாகி ரெண்டு டீமுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் போட்டதுனால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மேட்சாக மாறுனுச்சு. ஸோ ஆப்கானிஸ்தான் என்ன பண்ண போறாங்கன்னு தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக உண்மையாக ஓப்பனாக நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா இங்கிலாந்து ஒரு குவாலிட்டியான டீம் அது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இங்கிலாந்து வந்து அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து வேற மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க தான் டாஸ் வின் பண்ணாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் ரொம்ப ஏர்லியா வந்துச்சு. குர்பாஸ் 6 ரன்ல அவுட், அந்த அட்டல் அவர் 4 ரன்ல அவுட், ரஹ்மத் 4 ரன்ல அவுட். பட் ஆனா இப்ராஹிம் சத்ரானும் கேப்டன் ஷகதி இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேரும் சூப்பரா ஆட ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேருக்கிட்டயே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மலர்ந்து பயங்கரமா போயிட்டு இருக்கிறப்போ ஷகதி ஒரு 40 ரன்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்தாருங்க அஸ்மதுல்லா ஒமர்சாய், அவர் தான் ICC ODI கிரிக்கெட் ஆஃப் த இயர். அவர் வந்து இப்ராஹிம் சத்ரானோட கூட்டு வச்சாரு. அங்கேருந்து செமையான ஒரு கேம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அஸ்மதுல்லா ஒமர்சாய் ஒரு 41 ரன்னுக்கு அவர் அவுட் ஆக, அடுத்து நபி வந்தாரு. அவரும் வந்து இப்ராஹிம் சத்ரானோட வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாரு. அவர் ஒரு 40 ரன். என்ன வந்துட்டு போற 3 பேருமே 40க்கு மேல அடிச்சிருக்காங்கன்னா அப்ப சத்ரான் எவ்வளவு அடிச்சாருன்னா அவர் போயிட்டாருங்க 50 தாண்டி 70 தாண்டி 80 தாண்டி 100 தாண்டி 130 தாண்டி 150 தாண்டி 177 ரன். சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஹிஸ்டரியிலேயே அதிகமா அடிச்ச ஒரு பிளேயரா அவர் மாறிட்டாரு. ஆப்கானிஸ்தான் பேட்டர் ஓப்பனிங்ல இறங்கி கடைசி வர நின்று விளையாடி அதுக்கப்புறம் விக்கெட் கொடுத்துட்டு தான் போனாரு. பட் ஆனா வேற மாறிங்க, கடைசி 10 ஓவர்ல 100 ரன் அடிச்சதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்ட் அந்த மேட்ச் ஒரு சூப்பரா அடிப்பார்ல ஒரு மேட்ச், அந்த மேட்ச்ல அது மேஜிக் தான் உண்மையிலுமே. இப்ராஹிம் சத்ரான் 100 அடிச்சாரு. அதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி நிறைய 100 அடிச்சிருக்காரு. ஐ திங்க் 6ஆவதோ 7ஆவதோ 100ன்னு நினைக்கிறேன். இது வந்து அவரோட கெரியர்ல ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் வந்து இன்ஜுரினால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 மாசம் கிரிக்கெட்டே இல்ல. அப்புறம் வந்து டீம்ல இடம் பிடிச்சி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். செமையான ஒரு கேமுங்க அவர் விளையாண்டது. 146 பால்ல 177 ரன், 6 6 12 4. இன்னொன்னு என்னன்னா குருட்டாம்போக்குல எல்லாம் அடிக்கல, ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடினாரு. ஓகே, ஸோ 325 7 விக்கெட்டுக்கு 50 ஓவருக்கு அப்படின்ட்டு டார்கெட் வச்சாங்க. 326 அடிச்சா வெற்றி. ஸோ இங்கிலாந்து ஒரு நல்ல குவாலிட்டியான டீம். 326ங்கிறது ஓகே, சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் யோசிச்சேன். பில் சால்ட் வழக்கம் போல சொதப்பிட்டாரு, 12 ரன்ல அவுட் ஆனாரு. கடந்த ஒரு 3-4 மாசமா அவர் ஃபார்ம்லே இல்ல. டக்கெட் ஓரளவுக்கு ஆட ஆரம்பிச்சாரு. ஜேமி ஸ்மித் அகைன் 1 டவுன் இறக்குனாங்க, அவர் வந்து 9 ரன்ல அவுட். ரூட் அப்புறம் வந்தாரு. டக்கெட் ரூட்டுக்கு இடையே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. டக்கெட் வந்து 38 ரன்ல அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் வந்து ஆக்சுவலி வந்த உடனே 2 4 ஒரு நாரி நல்ல கம்ஃபர்டபுளா இருந்தாருங்க. நல்ல பால கடைசி வரைக்கும் பார்த்தாரு, விளையாண்டாரு, நல்லா ரொட்டேட் பண்ணாரு ஸ்ட்ரைக்கா. பெருசா அவர் வந்து பிரஷர் எடுத்துக்கல. ஒரு லாங் இன்னிங்ஸ் எப்படி ஒரு பிளேயர் ஆரம்பிப்பாங்களோ அப்படிதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா
யதார்த்தமான ஒரு பாலை தூக்கி பதார்த்தமா வந்து நபிக்கிட்டே கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. காட்டன் பால் நபி எடுத்தாரு. பட் ஒரு சைடு ஜோ ரூட் ஸ்ட்ராங்கா ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. நான் விளையாடுறேன், உங்களை என்னைய சுத்தி நீங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேம் இருந்துச்சு. பட்லர் வந்து செமையா அடிச்சாரு. பட்லர் ரூட்டும் நின்னப்ப அந்த கேம் ஓரளவுக்கு வந்துருச்சு இங்கிலாந்து கையிலனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பட்லரோட விக்கெட் விழுந்த உடனே லிவிங்ஸ்டனோட விக்கெட் விழுந்துச்சு. அங்கே கேம் கிட்டத்தட்ட மாறிடுச்சு. பட் ஓவர்டன் ஒரு மாதிரி நல்லா ஆடிட்டு இருந்தாரு. கடைசியில ஓவர்டனும் ஜோ ரூட்டும் இருக்கிறப்ப தான் ஆப்கானிஸ்தானா இங்கிலாண்டா ஆப்கானிஸ்தானா இங்கிலாண்டா அப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் ஓவர்டனோட விக்கெட்டை வந்து அஸ்மதுல்லா மர்சா எடுத்துட்டு அடுத்த ரூட்டை எடுத்தாரு பாருங்க. கேம் அங்க ரூட்டை எடுத்துட்டு ஓவர்டனை எடுத்தாரு பாருங்க. கேம் அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து யாருமே அடிக்கல. உண்மையிலுமே ஆப்கானிஸ்தான் பவுலிங் சூப்பரா பண்ணாங்க. இடையில கொஞ்சம் கேமை விட்டுட்டாங்க, ஆனா திருப்பி பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் இருந்தாலுமே நிறைய நல்ல ஃபீல்டிங் பார்த்தோம். ஒரு சில கேட்ச் மிஸ்ஸஸும் இருந்துச்சு. பட் அதை கொஞ்சம் சரிப்பட்டு தான் அவங்க ஆஸ்திரேலியாவோட விளையாட போகணும். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அவங்க ஒழுங்காவே பவுல் பண்ணல. ஜோஃப்ரா ஆர்ச்சரை போட்டு பொழந்துட்டாங்க. மார்க்கூட்டி 8 ஓவர் தான் போட்டாரு. அவருக்கு ஏதோ இன்ஜுரி, அதனால அவர் வெளில போயிட்டாரு. ஓவர்டனையும் வச்சு பொழந்துட்டாங்க. அதில் ராஷிதே இன்னைக்கு ஓரளவுக்கு 10 ஓவர்ல 60 ரன், ஒரே ஒரு விக்கெட் தான் அவரையுமே அடிச்சாங்க. ஜோ ரூட்டோட ஒரே ஓவர் கேமை சத்தியமா டேர்ன் ஆஃப் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஓவர்ல நல்லா அடிச்சிட்டாங்க போட்டு 25 ரன்னுக்கு மேல. ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் 8 ரன் வித்தியாசத்துல ஒரு ஹிஸ்டரி படைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வெற்றி பெற்று. சூப்பரான ஒரு கேம், செம்மையா இருந்துச்சு. நான் அகைன் சொல்றதுதான், ஒரு குவாலிட்டியான ஒரு ஹை ப்ரெஷர் கேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு ஹைலைட்ஸ் பாருங்க. சூப்பரான ஒரு கேமு அண்ட் ரொம்ப அனிமேட்டிங்காக இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ். ஒவ்வொருத்தங்க பேசுறது, கேம் அப்படி எடுத்துட்டு போறது, ஒருத்த இது விட்டாலும் கேட்ச் விட்டாலும் ஒரு மாதிரி இது பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு மாதிரி துருன்னு இருந்தாங்க. யாரு கேப்டன்னே தெரியல. அந்த மாதிரி தான் அந்த டீமே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா விளையாண்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஒரு கேம் இருக்கு, அது ஜெயிச்சுட்டாங்க. எப்படியாவது மல்லு அப்படின்னா செமிஃபைனல் உள்ள வந்துருவாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அது அப்புறம் விதிதான். ஓகே, பட் ஸ்டில் ஆப்கானிஸ்தானோட ப்ராக்ரஸ் ரொம்ப நல்லா இருக்கு கடந்த ஃபியூ இயர்ஸ்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஐசிசி டிராஃபிலையுமே ஓரளவுக்கு பயமுறுத்துறாங்க. இவங்க சின்ன டீம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்ல போறேன், எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏசியன் கண்ட்ரிஸ், ஏசியன் இந்த இதோட 2வது பெரிய டீம் அப்படின்னே சொல்லலாம். முதல் டீம் வந்து இந்தியா, 2வது டீம் ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் தான் இந்த பங்களாதேஷ், அதுக்கப்புறம் வந்து இந்த பாகிஸ்தானை எல்லாம் நான் சேர்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு 2வது பெஸ்ட் டீமா இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. உங்களோட கருத்து இதெல்லாம் பத்தி என்ன, ஆப்கானிஸ்தானோட வெற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.